அனைவருக்கும் வணக்கம். உருவாகிறது மூன்றாவது அணி. என்னடா இவன் உருவாகிறது மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, உருவாகிறது. இப்போ பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தொடங்குறதா பாத்தீங்கன்னா தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வரக்கூடிய எம்பி எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா இப்பவே தாவேகாவை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இன்ஃபுளுசர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா இன்ஃபுளுசர்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா இப்பவே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியாததுதான் விஜய் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எங்க நார்த் இந்தியால வந்து விஜய் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா மோடியா இல்ல வந்து சிஎம் விஜயா, ஜோசப் விஜயான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. பயங்கரமா போட்டுருக்காங்க. ஃபுல்லா இன்ஃபுளுசர் போட்டு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 20-30 வீடியோ வந்து பறக்க விடுறாங்க நார்த் இந்தியாக்காரங்க. அவங்க வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்காது அங்க பிரச்சாரம் பண்றது அதெல்லாம் கிடையாது. ஒன்லி இன்ஸ்டாகிராம் மூலியமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப பரப்புரையை தொடங்கியாச்சு. இந்த பரப்புரை தொடங்குறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, சட்டசபையிலேயே அமைச்சர்கள்லாம் வந்து விஜய் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் வந்து காண்டாயிட்டு, ஏங்க அவங்க வந்து சினிமால இருந்து இன்னும் வெளியே வரலங்க, அது எப்படிங்க ராகுல் காந்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வந்து புகைச்சல் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னு தான் தகவல் வந்துட்டு இருக்கு. எப்படியெல்லாம் ஆஃப் பண்ணிருவாங்க, ராகுல் காந்தி தான் பாத்தீங்கன்னா பிரதமர் ஆக போறாங்க, பிரதமர் வேட்பாளரை போட போறாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப பிஜேபியில சொல்லிக்க வேணாம், கண்டிப்பா வந்து மோடி தான் இருப்பாரு, இல்ல அமித்ஷா இருப்பாரு, இல்ல வேற ஒரு பார்ட்டி ஆட்களை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி யார் வருவான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதே போல திமுக இப்ப யார் சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி மேல் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். இப்போ ஒருவேளை வந்து திமுக பிஜேபி கூட சேர்ந்துருமா, அப்ப பிஜேபி கூட சேராதுன்னா அப்ப யாரு கூட போய் இவங்க சேர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி தான் திமுக சைட்ல இருந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததா சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா மூன்றாவது கூட்டணி வந்து உருவாக்குறாங்க. அது மூன்றாவது கூட்டணியில யார இடம் பெற போறாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்தே உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கும். என்னன்னு காக்ரோச் பார்ட்டி சார்ந்த தலைவர் இருப்பார். தலைவர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, யார் சிறந்த சிஎம் கேட்டதுக்கு ஒரே வார்த்தை யோசிக்காம பட்டுன்னு சொல்லிட்டா போல எம்கே ஸ்டாலின் சொல்லிட்டு. உண்மை தானே. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாருங்க அவர் பண்ண சாதனைகள் எதுவுமே தெரியல. ஆனா நார்த் இந்தியாக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு சூப்பர்ல. நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து கண்டிப்பா வந்து இதை நீங்க பார்க்கணும். எதுக்காக நம்ம விஜய்க்கு ஓட்டு போட்டுறத கொஞ்சம் சிந்திக்கணும். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. காக்ரோச் பார்ட்டி இருக்கிறாங்க, அவர் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அவங்களும் பேச்சுவார்த்தை போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் இருக்காரு, அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர் வந்து மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சியோட வந்து பேச்சுவார்த்தை போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா சைட்ல பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா கேள்விப்படுறேன். ஆந்திரா சைட்ல பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சைட்ல வந்து ரேவந்த் ரெட்டி. ஸோ இவங்க கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை போறதா வந்து கேள்விப்படுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. ஆனா இவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேல வந்து ஒரு அவ்வளவு திருப்தி கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணாலும் வந்து அது வேலைக்காக மாட்டேங்குது, காங்கிரஸ் மேல ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. இப்போ திமுக வெளியே வந்ததுனால, ஏன்னா திமுக தலைவரை பத்தி நான் சொன்ன தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எம்கே ஸ்டாலின் வந்து எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான லீடர், கண்டிப்பா வந்து நம்ம இவர் வச்சு கொண்டு போலாம். ஆனா யார் இதுல பிரதமர் வேட்பாளர்ன்றதை முடிவு பண்ணல. பட் ஆனா இவங்க களத்துல இறங்கினாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாவது உறுதி. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாம் பவர்ஃபுல் லீடர்ஸ். இதான் உண்மை. யாருக்கும் பார்த்தா காங்கிரஸ் மேல அவ்வளவு திருப்தி கிடையாது. அதாவது பிஜேபியை ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி ஒரே பார்ட்டி யாருன்னு போனா கண்ணை மூடின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியே இருக்குது. ஸோ வந்து இப்ப யாரை அமைக்க போறாங்க, ஒரு யாரை வச்சு பிரதமர் வேட்பாளராக தெரியல, சொல்ல முடியாதுங்க. எம்கே ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து பிரதமர் வேட்பாளராக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு வட்டாரங்கள் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சீனியர் பர்சன் அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். ஏன் சென்னையில இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகக்கூடாதுன்னா கரெக்டு தானே. எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவும் இப்போ டெவலப் ஆகட்டுமே. என்ன சொல்லி கரெக்ட், நான் சொல்றது கரெக்டு தானேங்க, ஒன்றும் தவறா ஒன்றும் சொல்லல. கண்டிப்பா இதுவும் நடக்கலாம். நடந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளால வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. இது சொல்லும் போதே ஐயோ நடக்குமா, கண்டிப்பா அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணுது. விரைவில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மக்களே, சட்டசபைனா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? சட்டசபை நல்லா இருக்கா?
நல்லா சுவாரஸ்யமா இருக்கா? இதுல டிவிகே நீங்க சார்ந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு டிவிகே கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்களே. ஸோ வந்து நீங்க பாக்குறீங்க அவங்களோட பேச்சு, அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய வாக்குவாதங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கா? உலக வரலாற்றிலேயே இப்பாற்பட்ட ஒரு கேவலமான சட்டசபை விவாதங்களை இப்பதாங்க பாக்குறேன். சத்தியமா சொல்றேன், ஒரு மாண்பு இல்ல, என்ன பேசணும் தெரியாம ட்ரிகர் பண்ணி விடுறது. அதாவது பாருங்க, இவங்க பிளான் என்னன்னா எப்படியாச்சும் திமுக ஆட்களை வந்து தூண்டி விட்டு சண்டை வாங்கி விட்டு அவங்க எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பாத்தீங்களா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன பண்றாங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மை அவங்கள யோசிச்சு பார்த்தோன்னா இவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம சண்டை வலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க சும்மா வந்து திமுக மேல வேணும்னே குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. இவங்க சட்டசபையில எதுக்கு வந்திருக்க? மானிய கோரிக்கை. எதுக்காக உன மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் டெவலப்மெண்ட் கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும், எந்த டெவலப்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆட்சிக்கு சொல்லி வந்தோம். ஸோ நம்ம என்ன புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக சட்டசபையில உட்காரணும். தவிர இவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து பார்த்தோன்னா எதிர்கட்சிகள் திமுகவையும் அதிமுகவையும் சீண்டும் வகையில சண்டை வலிக்கும் வகையில அந்த பிஹேவியர் நடக்குது. அதாவது பார்த்தோன்னா காலேஜ் பசங்களாம் வேணுட்டு ஒருத்தர் நாவல் வச்சுக்க வேண்டு சண்டை வலிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்க்கும்போது தெளிவா தெரியுது. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா போற போக்கில் வேணும்னே சும்மா இருந்த ஜி ஸ்கொயரை தூண்டி விட்டுக்கிறாங்க போல. இப்படி ஜி ஸ்கொயரை தூண்டி விட்டுக்கிறாங்க. அதாவது அங்க வந்து ஜி ஸ்கொயர் வந்து அங்க பரந்தூர் விமான நிலையம் பக்கத்துல ஜி ஸ்கொயர் வந்து இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க. அதனால வந்து அதுக்காக தான் வந்து இவங்க எல்லாம் குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயரை சொல்லி விட்டாங்க. இப்ப ஜி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பக்காவான அந்த ரெக்கார்டை அமைச்சிருக்காங்க. இதை பாருங்க, அதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் இதை சுத்தி எந்த இடமும் எங்க கிட்ட கிடையாது, எங்களை பத்தி தவறா பேசுறவங்க மேல கண்டிப்பா வழக்கு பதிவு செய்யப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து வழக்கு போட போறாங்க. இது தேவையில்லாத பேச்சு தானே. இப்போ இல்லைன்னு சொல்லியாச்சு, இப்ப என்ன பண்ண போறீங்க? அதாவது ஜி ஸ்கொயர் வந்து அங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018 ஏதோ ஒரு அந்த சைட்ல இடம் வாங்கிக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும் போது இல்லையா, அதுல முடிஞ்சு போச்சு. இப்போ அங்க இடமே கிடையாது. இப்போ சம்பந்தமே இல்லாம திமுக மேல பழிய போட்டு ஜி ஸ்கொயருக்கு மாப்பிள்ள கீப்பிள்ள சொல்றது எதுக்கு? இந்த தேவையில்லாத வதந்திகளை பரப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா உனக்கு தெரியவே இல்லை. அது போல இன்னொரு விஷயத்தும் இது யாருக்கும் புரியல, திமுக தான் வேணும்னே அங்கிற இடத்த வாங்கி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருக்கும் ஒரு விஷயம் தெரியாது, 2017 2016 நினைக்கிறேன் அதிமுக பீரியட் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் பரந்தூர் என்ற இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை பிஜேபி எதாவது பார்த்தீங்கன்னா ஆளும் மத்திய அரசு ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு கேட்டு இது முடிவு பண்றாங்க. ஆமா இதுவும் சரியான இடம்னு சொல்லிட்டு அதிமுகவும் பிஜேபியும் எடுத்த ஸ்டாண்ட் தான் பரந்தூர். அதுக்கப்புறம் திமுக போய் ஆராய்ந்து, திமுக அரசு போய் ஆராய்ந்து செக் பண்ணி இது கரெக்டான இடமா, ஒர்க் ஆகாதா, ஏன் சென்னையில இருந்து எத்தனை கிலோமீட்டர் வருது, ஏன்னா கரெக்டா எல்லாம் ஒர்க் ஆனதுனாலதான் எடுத்தாங்க. நிலத்தை வந்து கையகப்படுத்தினாங்க. கையகப்படுத்தி அங்குள்ள மக்கள் கிட்ட போய் சொல்லி அந்த மக்களும் 90% கிட்ட, எப்படி 90% கிட்ட இடத்த வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தாச்சு. வெறும் 10% தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 10% யாருன்னு பாத்தீங்கன்னா சில புரோக்கர்களால், நான் நேர்ல போனவங்க, சில புரோக்கர்கள் இல்ல நம்ம கொஞ்சம் வந்து இடத்தை ஏத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலவரம். எல்லாருக்கும் இடமும் கொடுக்கப்படுது, அவங்களுக்கு வந்து காசும் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இன்னும் விஷயம் என்னன்னா, இது விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாய இடமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முந்தைய அரசாங்கம் தெளிவுபடுத்தியாச்சு. ஆனா சில பேரால தான் அங்க வந்து இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்துருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10% ஒர்க் முடிஞ்சிருக்கும். இதுதான் உண்மை. ஏன்னா திமுக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா எவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க சென்னை சிட்டிக்குள்ள வந்து பார்த்தாலும் தெரியும், சைதாப்பேட்டை பிரிட்ஜ் எவ்வளவு ஃபாஸ்டா போட்டுட்டு இருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பண்ணி இப்ப முடிச்சிட்டு இருக்க, பூந்தமல்லில வந்து இப்ப தொடங்க போறாங்க. ஏகப்பட்ட வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்றதுல திமுக அரசை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க, ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி விட்ட திமுக அரசுக்கு தெரியாதா எது டெவலப்மெண்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு? ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அமைச்சர் கீர்த்தனா இல்ல இங்க கிடையாது, இது வந்து இந்த இடம் சரிப்பட்டு வராது, இது வந்து நீர்நிலைகள் இருக்கிற பகுதி, அது வந்து நாங்க வேற இடம் முடிவு பண்ணுவோம். சரி வேற இடம்னா எந்த இடம் முடிவு பண்ணுவீங்க? அது கேட்டா பதில் வரல, சம்பந்தமே இல்லாம வேற பேசுது. நாங்க விரைவில் அறிவிப்போம். எந்த இடத்த அறிவிப்பீங்க? 5000 ஏக்கர் வேணும் கண்டிப்பா அங்க லேண்டிங் ஏரியா. இது போக பாத்தீங்கன்னா அங்க ஷிப்பிங் கூட்ஸ் இறக்குமதி ஏற்றுமதியில நடக்க போகுது. அதெல்லாம் கொண்டு வந்தா சென்னை எங்க போவோம், எவ்வளவு டாப்ல போவோன்றது சத்தியமா தெரியல. ஒரு தேர்தல் வாக்குறுதி போய் மக்கள்கிட்ட போய் ஒரு வாக்கு கொடுத்ததுக்காக தமிழ்நாடுடைய டெவலப்மெண்ட்டே அழிக்க போறீங்க. அதான் முடிவு. வேண்டாம் சொன்னா அழிச்சிட்டு போறீங்க. அதான் உண்மை.
வாக்குறுதி கொடுத்தமா, பட் ஆனால் நான் பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு, இந்த இடம் தான் சரியான ஆள் சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இறங்கி போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஏர்போர்ட் உண்டு பண்ணிட்டாருன்னா நான் சொல்றேன், நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. ஸோ இப்போ தமிழ்நாடு நிலைமை என்ன? டவுன் தான் போக போகுது. இது நான் சொல்ல, நிறைய சமூக ஆர்வலரும் சரி, அது வட மாநிலத்திலும் சரி, எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 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 சங்கத்தினர் பார்த்தீங்கன்னா இதை வச்சு போராட்டம் நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த போராட்டம்னு சொன்ன உடனே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் தொடர்ந்து 50 நாட்களுக்கு மேலாக ஒரு போராட்டம் நடந்து, என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மையாளர்கள் பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதாவது இத்தனை நாள் கழிச்சு பார்த்தோன்னா இன்னைக்கு யார் போயிருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய லைலா மணி அவர்கள் போயிருக்காப்புல. லைலா பேச்சுவார்த்தை பண்ணி வந்து அவங்களை கலைஞ்சி போக சொல்றதுக்காக போயிருக்காரு. சரியா? போயிட்டு நீங்க ஏஞ்சி போமான்னு சொன்னாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் எந்திரிச்சு போக முடியாது. சிஎம் கிட்ட நாங்கள் நேரடியாக பேசாம அவர் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு, அவர் என்னன்றதை கேட்காம நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு விடாப்புடியா இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க 100 நாள் இல்லை 1000 நாள் ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் இங்கேருந்து ஏஞ்சி போக மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டாங்க. நான் ஏன் இப்போ இது சொல்ல வரேன்னா, கடந்த கால ஆட்சியில் பார்த்தோன்னா திமுக ஆட்சியில் இவங்க தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்தும் போது அப்போ வந்து சென்னை மேயர் அமைச்சர்கள் 2 பேர் வந்து போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி, இல்லைம்மா நான் சுமூகமா பண்ணித்தரேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிஞ்சு அதுக்கு பார்த்தா நான் சுமூகமா வந்து கலைஞ்சு போயிட்டாங்க. கரெக்டா? ஆனா இந்த டிவிகேவினர் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் வந்து மேயர் போய் கேட்கறாங்க, ஏன் அமைச்சர் போய் கேட்கறாங்க, ஏன் இவங்களாம் போய் கேட்கறாங்க, ஏன் முதலமைச்சர் ஏன் வந்து பார்க்க மாட்டாரு, ஏன் முதலமைச்சர் வந்து ஏன் கேட்க மாட்டாரு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாங்க. சரியா? இப்போ நான் கேட்கிறேன், சென்னை மேயர் பிரியா போறாங்க, அமைச்சர்கள் போறாங்க, எதுக்காக தமிழ்நாடு பாடநூல் தலைவர் லைலா மணியை அமுச்சு விட்டீங்க? அமுச்சு விட காரணம் என்ன? ஏன் அமைச்சர்களை போய் பேச சொல்றது தானே? அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், எல்லாம் முக்கிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எல்லாம் போய் பாக்குறது தானே? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எங்களை எலெக்ஷனுக்கு முன்னாடி வீட்டுக்கே அழைத்து பேசின நம்முடைய முதலமைச்சர் இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சு முதலமைச்சரான பிறப்பு ஏன் வந்து எங்களை பார்க்க வரல? கேட்கறது கரெக்டா இல்லையாங்க? நியாயமா பேசுங்க. ஏன் வரமாட்டாரு? அப்போ எல்லாம் நாடகம் தானே. எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பேசுறது, என்ன வேணா பண்றது, என்ன நடந்துட்டு இருக்கா? சொன்னது நடந்துட்டு இருக்கா? ஒண்ணுமே நடக்கல. எல்லாம் அறகுறையா தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப புரியுதுங்களா? யார் எப்படி, யார் சொன்னதை செய்யறது, யார் நடிக்கிறதுன்றத மக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணும். லைலா மணி அங்க வந்து போராட்டக்காரர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேச சொல்லுங்க, முதலமைச்சர் வர சொல்லுங்க. இப்ப முதலமைச்சர் வீட்டுக்கு கூட்டு போய் பேசுறது தானே வேலை முடிஞ்சிச்சா? அதனால கைட்டு விட்டீங்க. இப்போ அப்படித்தானங்க இருக்கு. இதுனா அநியாயமா இருக்குல்ல? அது தூய்மை பணியாளர்களை போராட்டம் பண்ணும்போது நீங்க என்னென்னமா பேசுனீங்களாங்க, என்னென்ன பேச்சுக்கு பேசுனீங்களாங்க? கூலி படத்துக்கு போயிட்டாங்க, ஏன் ஜனநாயகன் படத்துக்கு போனீங்களே? இப்ப கேட்கலாமா? என்ன அநியாயம் பாருங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்களாகிய நீங்க புரிஞ்சுக்கணும். வாய் விட்டு மாட்டிக்கிறது அப்படின்றது ஒரு தெரியல, தேவையில்லாம ஏன் வாயை விட்டு மாட்டின அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள எதுனா ஒண்ணு பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசும்போது வாய் விட்டு மாட்டிக்காத கம்னு சொல்லுவாங்களே, அதே போல வாய் விட்டு ஒருத்தர் மாட்டினாப்புல. யாருன்னா சட்டசபையில நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள். அது என்ன மாட்டிக்கினாருன்னா, இவரு வீரவசனம் பேசிட்டாரு. என்னன்னா, இந்த மாதிரிங்க எல்லாம் இங்க லஞ்சம் நடக்கல, ஊழல் நடக்கல சொல்றீங்களேங்க. எங்க ஏன் துறைங்க எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டுங்க லஞ்சம் வாங்கினாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக லஞ்சம் வாங்கினாங்க. அதுக்கு நானே சாட்சி, மிரட்டி வாங்கினாங்க, நானே சாட்சிங்க. யாருன்னா சாட்சி இல்லைன்னு கேட்பீங்களா? நான் இருக்கிறேன். எப்படி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சட்டசபையில வீரமா பேசினாங்க. அவங்க பின்னாடி டம்மு 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 தட்டினாங்க, ஒரு கெத்தா பேச சொல்லிட்டு. எப்ப அந்த வீடியோ போட்டு காட்டுப்பா. கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். இப்போ இதை பார்த்தீங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு லஞ்சம் நீ கொடுத்தன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டீங்க சட்டசபையில. சோ சட்டப்படி பார்த்தா லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. கரெக்டா? சோ வந்து இதனால வந்து என்ன பண்ணாருன்னா, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காப்புல. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காப்புல. யார்கிட்ட கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும் அவரு. நான் கண்டிப்பா அவர் மேல வழக்கு போட போறேன்
அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லிக்கிறாரு, ஏங்க ஒரு சட்டசபையில நான் லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு, இது என்ன தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, அவர் பக்காவா ஒத்துக்கினாரு, அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் வளர்த்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ வந்து சார் வந்து இப்போ வேளாங்கண்ணி மாதா பார்க்கறதுக்காக நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு. 27 வருஷம் போயிட்டு இருக்காராம். நடுவில் வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்டுருக்காங்க, சார் நீங்க வந்து லஞ்சம் வந்து கொடுத்த சொல்லப்படுது சார். அதுக்கு அது லஞ்சம் கிடையாதுங்க, அது வீடியோ போடுப்பா. அது வந்து லஞ்சம் கிடையாது. லஞ்சம்ன்றது சென்ஸு அவங்க கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் இருக்க பார்த்து டிலே பண்ணுறாங்க இல்லையா, ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா, அது டிலே பண்ணதுனால அந்த கன்சார்டியம் ஆஃப் ஸ்கூல்ஸ் கன்சர்வேட்டிவ் காலேஜஸ் ஃபீல் பண்ணதை நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எப்படி, அதாவது ஏதாச்சும் விஜயை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எதனா ஒன்று பேசுறது, அப்புறம் வந்து யோசிச்சு மாட்டிக்கிறது. இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒரே கூத்தா போச்சுங்க பாருங்க. தேவையில்லாம இதுதான். இப்ப இதுக்கு பேர் என்ன, வாயை கொடுத்து மாட்டிக்கிறது. மாட்டிக்கிச்சா இப்ப என்னங்க போகுது,